என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? பாதகம் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. சிங்கம் களை இறங்கிருச்சு. மானஸ்தன் அன்னைக்கு மானஸ்த உன் கதையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புற. எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். கல்யாண வேலைக்கெல்லாம் எப்படி போகுது? நீ கட்டினாதான் அதுக்கு பேரு தாலி, அவன் கட்டினது தூக்கு கயிறு. சனி என்னடா உன்ன லவ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறா? அதான் மச்சான் பொண்ணுங்க. என் உடம்பு முடியலையா? நேத்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். 3 months பிரெக்னன்ட் செக்கப்புக்கு போயிருந்தேன். நீ கட்டினாதான் அதுக்கு பேரு தாலி, அவன் கட்டினது தூக்கு கயிறு. எப்படிடா இவ்வளவு கஷ்டத்துல சிரிக்கிற? அதான் மச்சான் பசங்க. காதல்ங்கிறது ஆள் மனசுல அடிச்ச ஆணி மாதிரி மரண படுக்கையிலே மறக்காது. டேய் ஏய் சொல்றா சந்திர, எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடா. சொல்றா என்ன கனவுடா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. டேய் நல்ல விஷயம் தான்டா. அப்படி அதுகிட்ட எதை பார்த்து மாங்கின? சங்கு கழுத்து உடுக்க இட செருப்பாடி இப்ப கைய மடக்க இல்லைன்னாடா இருக்கு கூட அடிச்சிடா. டேய் அவன் செத்துட்டான்டா. இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமா வச்சிருந்தனா? பின்றியடா. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன். சிரிக்கு மக நாக்குல பல்ல போட்டு பேசும்போது பாதி உசுறு போயிருச்சு. ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. நான் மட்டும்தான் சாகலான்னு நினைச்சேன். இவளுக்கு கிட்ட உங்களை அனாதைய விட்டுட்டு போக மனசு இல்ல. நிறைய பேர் ரிப்பீட்டா கேட்ட இந்த கொஸ்டின் தான். எங்க நேம் வந்து என் பேர் சோனி. என்னோட நேம் வந்து பச்சியப்பன். நீங்க வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க. உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு, என்ன ஷார்ட் பிலிம் நடிச்சீங்க, ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். எதுக்கு 2வது மேரேஜ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறீங்க. உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டின் எல்லாம் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து நீங்க கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அந்த கொஸ்டின் எல்லாம் கேளுங்க. அதுக்கு நாங்க எல்லாமே ரிப்ளை பண்ண. பேஸ் தான் வேஸ்ட், ஆனா பீஸ் செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த உலகத்திலேயே சாதி மதம் பார்க்காத ஒரே உறவு என்ன உறவு தெரியுமா? தெரியல. என்னது? உடல் உறவு. அவ்வளவு திமிர்றா உனக்கு? டேய் எனக்கு வேலை கிடைக்கணும் முருகா, எனக்கு வேலை கிடைக்கணும் முருகா, எனக்கு வேலை கிடைக்கணும் முருகா. சம்பாதிக்கிற மோரகட்டைய பாரு. வீடு கட்டணும் முருகா, நான் வீடு கட்டணும் முருகா, வீடு கட்டணும் முருகா.
என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும். என்னது? இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும். ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? ப்ரோ, யாருன்னே தெரியாத ஆளுகிட்ட போயிட்டு நான் லூசு மாதிரி உங்களை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னங்க இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்றீங்க? என்ன அடி வாங்க வச்சிருக்கீங்க போல. சரி, நீங்க கேட்டதுனால நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான்னு தெரியலடா சாமி. ரைட்டா நான் லூஸ் மாரி நான் யாருன்னே பார்க்க மாட்டான். அடி டப்புன்னு அடிச்சிருவோம். அது மாதிரி ஆள் நான். எனக்கு இப்போ அடிக்கணும் போல இது யாருன்னா. யாரா? என்ன ஆடுறா? உங்களை அடிக்கவா சார்? உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். வேணா சார். என்னடி ஒன்னாச்சு நீ தாங்குவே ஃபர்ஸ்ட். செத்தா போறனா வேலை முடியட்டுனா தாங்குவே ஃபர்ஸ்ட். அது சொல்லு. இல்லடா, உனக்கு பைத்தியம் தெரிஞ்சு லூசுரா? லூசு இல்லனே, மென்டல். அடிக்கணும்னு வந்துட்டேன், அடிச்சிட்டு போடா. தாத்தா மண்டெல்லாம் வெறி ஆயிடுது எனக்கு. அடடே வெறி ஏத்தாடா. அட்றானா அடிச்சு முன்ன டக்குன்னு அட்றா. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. தாத்தா சத்தியமா டென்ஷன் ஆனா அவள் தான் நானு. அவனாலும் சரி அட்றான்னு தான் சொல்றேன்னா, அப்புறம் என்னடா பேசுறீங்க? டென்ஷன் ஆனா ஐயோ எங்கேயாவது வெளியே போடா. வினோத், உன் ஆளை நினைச்சு ஒரு கவிதை சொல்லு. யாழ என்னத்துக்கு நீ நினைக்கிற? ஒன்ன சொல்ல சொன்னேன்டா. சரி சரி, யாளுக்கு நான் எழுதாத கவிதையா? நீ ஒரு அரிசி, தினமும் என்னை தரிசி. நீ ஒரு பருப்பு, என் மேல காட்டாத வெறுப்பு. சொல்லுவா போ. வீட்டுக்கு அடிப்பாங்க வெள்ள, அவ காலையே எந்திரிச்சு காட்டுவா பல்ல. சொல்லான்னு நினைச்சு போன அவங்க வீட்டுக்குள்ள, அங்க போனாலே தாங்க முடியல அந்த கிளவி தொல்லை. நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வெள்ள. காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. உங்களை சொல்லல. இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையும் ஆலை. ப்ரோ, பீடி குடிக்க காசு இல்ல, ஒரு 5 ரூபா ஜிபே பண்ணு ப்ரோ. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? முத்து முத்தா பச்சரிசி. இங்கேயும் மேடம் லேட்டா வருவா. சிரிக்காத, அங்க உன் பாட்டுக்கு வேற ஒரு தாண்டிட்டு இருக்கான்டா. வச்சது போலே பல்வரிச தொட்டு புட்டா பெண்ண. அக்காவுக்கு மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா இப்படிதான் பாடி ஆடுவாங்க. என்னது மூட் அவுட் ஆயிட்டா பாடுவாங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன? தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. ஊர்பழியே தாயடா, நானும் உன் பழி.
எங்கெங்கும் முந்தான கண்டாலும் உண்டாகும் இவன் மட்டும் கிரிக்கெட்ல இருந்தான்னா ஓடியே 100 ரன் எடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருவான்டா. தங்கள் இல்லாத முத்தங்கள் என் காதல் கீத. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.